வணக்கம் மக்களே, எங்கள் குடும்ப பிரியாணியை நீங்களே வந்து பாருங்கள். எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி மசாலா, பொடிச்சு வச்ச ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா உப்பு சேர்க்கணும்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வதங்கி வரணும். அப்படி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எப்போவுமே பொறுமையாக வதக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்டியாக இருக்கும்னு சொன்னாங்க. தக்காளி பேஸ்ட் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியான இருக்குன்னா புதினா கொத்தமல்லியும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணும். வீட்டில் தயிர் இல்லாதனால நான் மோர் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிறதுக்கப்புறமா ஒரு 7 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக வெந்து வரும். அதுக்காக தான். இதுக்கப்புறமா அரிசியும் தண்ணியும் உங்களோட அளவு, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்கள், அப்புறம் குழைவாக சாப்பிடுவீங்களா இல்லை எப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அளவு சொல்ல தெரியல. நான் வழக்கமாக இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ண முடியும். நாங்கள் செக் பண்ணப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ எங்களுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி லைட்டாக கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரியாணியில் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 3 விசில்ஸ் விட்டுருங்க. இங்கே நாங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிரியாணி மாஸாக வந்திருந்தது. சம்பவம்க்கா, தரமாக இருக்குக்கா. இதுதான் எங்கள் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம்.